திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இதுக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு முதியோர் உள்ளம் கட்டப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிரயாணத்திலே முக்கியமான பருவம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது அது நிச்சயமாக முதுமை பருவம். ஒருவரும் அதிலிருந்து தப்ப முடியாது. அந்த முதிய பருவத்திலே ஒரு சின்ன வார்த்தையை கூட நம்மாலே தாங்க முடியாது. பிரியத்துக்குரியவர்களே, அவர்களை குழந்தைகளைப் போல கவனிக்க வேண்டும். அதற்காகவே நாம் இந்த நாட்களிலே இந்த அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை கட்டியிருக்கின்றோம். இங்கே அவர்களுக்காக தினந்தோறும் ஜபங்கள், சிறப்பு ஜபங்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இது தவிர்த்து அவர்களுக்கு வாக்கிங் போவதற்கான இடம் உண்டு. அவர்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா விதமான வசதிகளையும் நாம் செய்து கொடுத்துருக்கோம், சுவையான உணவு என்று சொல்லி. எனவே நீங்களும் கூட உங்கள் பெற்றோர்களை கவனிக்க முடியாத நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக அவர்களை இந்த அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் தாராளமாக கொண்டு வந்து சேர்க்கலாம் என்கிற நல்ல மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தின் சார்பாக நடத்துகிற இந்த நடத்தப்படுகிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் பணிபுரிவதற்கும் நமக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. முக்கியமாக இங்கேயே தங்கி பணிபுரியணும். அப்படிப்பட்ட நல்ல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த அர்ப்பணிப்புள்ள நல்ல உள்ளங்கள் என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை கூட உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிரயோஜனத்திற்காக ஒரு சில காரியங்களை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த சனிக்கிழமை 4வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே சென்னையிலே காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்மல் அந்த மெயின் ரோட்டில் உத்தமையில் நகர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடியில் வைத்தும், மாலை 6 மணிக்கு நார்த் சென்னை ஜனங்களுக்காக வேப்பேரி புரஷவாக்கத்தில் உள்ள பிகேஎன் பாலர் கல்வி நிலையம் 2-3 ஹால் இருக்குது. அதில் நேராக வந்து லெஃப்டில் திரும்பினா வில்லியன் டெய்லர் ஹால் இருக்குது. அங்கே மாடியிலே வைத்து நம்முடைய விடுநாள் கூட்டங்கள் நடைபெறும். காலையில் சகோதரர் மங்களராஜ் அவர்களும், மாலையிலே சகோதரர் அலெக்ஸ் பெஞ்சமின் அவர்களும் பெரிய மனதோடு கூட அனைவருக்கும் விருந்து அளிக்கின்றார்கள். நீங்கள் வரலாம், வந்து பங்கு பெறலாம். தனித்தனியாக உங்களுக்கு சிறப்பு ஜெபங்கள் உண்டு. பெற்று நீங்கள் கடந்து போகும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 8வது அதிகாரம், யோவான் 8வது அதிகாரம் 10வது வசனம் முதல். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உண்மையிலே குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். இந்த இடத்துல நம்ம காண்கிறோம், ஒரு பெண் பாவத்திலே பிடிபட்டு அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டம் அழைத்து கொண்டு வந்து அவளை வேடிக்கை பொருளாக முன்பாக நிறுத்தி ஆண்டவர் இயேசுவண்டை வந்து நாங்கள் கல்லெறிந்து கொள்ளப் போகிறோம் என்று சொல்லுவதை இந்த இடத்துல நாம் முதலாவதாக வாசிக்கிறோம். இந்த உலகம்
எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது, ஒருவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது, எவ்வளவு ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கின்றது, எவ்வளவு கொடூரமான ஒரு உலகமாக இருக்கிறது என்பதை இந்த பெண்ணுடைய வாழ்க்கையின் சரித்திரத்திலிருந்து நாம் காண்கின்றோம். நம்மை சூழ்ந்து இருப்பவர்கள், உங்களை சூழ்ந்திருப்பவர்கள் இன்றைக்கு உங்கள் மேலே கல்லெறிந்து உங்களை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட இருக்கலாம். உங்களுடைய நல்ல பெயர் மீது கல் தூக்கி வீச வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் மீது கற்களை தூக்கி வீசலாம் என்று இருக்கலாம். நீங்கள் செய்து வருகிற ஊழியத்தின் மீது கற்களை தூக்கி வீச வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். ஒரு கூட்ட ஜனம் எப்பொழுதுமே இப்படியாக இந்த பூமியில இருந்து தன் வழியிலே போய் கொண்டிருப்பவர்களை, தன் கதைகளை பார்த்து கொண்டிருப்பவர்களின் மீது குறிவைத்து அவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிவதை காண்கின்றோம். இந்த நாளிலே நான் பேப்பரில் வாசித்தேன். அதில் ஒரு செய்தி போடப்பட்டிருந்தது. இருவருக்கும் ஏதோ நில பிரச்சனை, இது என்னுடைய இடம் என்று இவர் சொல்லுகிறார், அவர் சொல்கிறார் நமக்கு அது தெரியவில்லை, அவசியமும் இல்லை. அவர்களுக்குள்ளே தகராறு வருகிறது. அப்பொழுது தகராறு முற்றி அதில் ஒருவர் மீது இன்னொருவர் தன்னுடைய காரை ஏற்றி அதில் அந்த விபத்திலே அவர் மரித்து விட்டார் என்று பேப்பரில் நான் பெரிதாக போடப்பட்டிருந்தது நான் வாசித்தேன். ஒருவேளை அந்த மனிதர் இந்த பூமியிலே 50 வயது 70 வயது 80 வயது என்று வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்த பொழுது இன்னொரு மனிதனுடைய கோபம் அவர் மீது வந்து அவர் கொலை செய்யப்பட்டார். 45 வயது கூட ஆகவில்லை, அதற்குள்ளாக அவர் மரித்து போய்விட்டார். அனைவருடைய கோபம் இன்றைக்கு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. வாக்கிங் போற இடத்துல வெட்டி கொண்டு விடுகிறார்கள். ஒரு மனிதன் நல்ல வேலையில் இருக்கிற பொழுது அதை கெடுக்கும்படியாக பலவிதமான பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள், மூட்டை கடிதங்களை எழுதுகிறார்கள். இந்த உலகத்தில் பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள், பிறரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு அது நிமித்தமாக பல முயற்சிகளை எடுப்பதையே தங்கள் வாழ்க்கையாக வைத்திருக்கிற எத்தனையோ பேர்களை நாம் காண்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்காக தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், ஆட்டுக்குட்டிகளை நான் ஓநாய் கூட்டத்திற்குள்ளாக நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஓநாய் கூட்டம் பீறி போட்டுவிடும், ஓநாய் கூட்டம் இரத்தத்தை குடிக்கும், ஓநாய் கூட்டம் இரக்கத்தை காண்பிக்காது. ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆட்டுக்குட்டிகள் அப்பாவிகளாக இருக்கும். ஆட்டுக்குட்டிகளுக்கு சண்டை போட தெரியாது, எதுவும் தெரியாது, தன்னை தப்புவித்துக் கொள்ள தெரியாது. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் என்றாலே நாம் ஆட்டுக்குட்டிகளாக இந்த பூமியிலே வாழ்கின்றோம். நமக்கு சண்டை போட தெரியாது, நமக்கு கேள்வி கேட்க தெரியாது, நமக்கு போட்டி போட தெரியாது, எதுவும் தெரியாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டு நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஓநாய் கூட்டத்தின் மத்தியிலே வசித்து வருகிறோம். ஐயா, நீங்கள் ஓநாய் கூட்டத்தின் மத்தியிலே வசித்து வருகிறீர்கள். இந்த ஓநாய்கள் எப்படி உங்களை பிடுங்கி போட வேண்டும், எப்படி உங்களை பீறி போட வேண்டும், எப்படி உங்களுக்கு சேதாரத்தை விளைவிக்க வேண்டும் என்றே சொல்லி எப்பொழுதுமே கூட்டமாக சேர்ந்து செயல்படுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எதிரியாக பலர் இந்த ஓநாய்களாக ஒன்று கூடி எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி போர் செய்வார். ஒரு தானியலை அழித்து விட வேண்டும் என்று கூட்டமாக பிரயாசம் எடுத்து ராஜாவிடத்தில் போய் பெர்மிஷன் வாங்கி அவரை சிங்க குட்டிகளுக்குள்ளே சிங்க கெபிக்குள்ளாக போட்டார்கள். ஒரு தானியலை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மீது கொண்ட பொறாமையின் நிமித்தமாக. தேவனுடைய பிள்ளைகள் தனியாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரிகள் எப்பொழுதுமே கூட்டமாக இருப்பார்கள். கற்களை கையில் எடுத்துக்கொள்வார்கள், எப்படியாவது அவனை அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அநேகரை இன்றைக்கு ஊழியத்தின் பாதையிலே நான் சந்திக்கிற பொழுது, பிரதர் எதுக்கு என்ன எப்படி வெறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, நான் அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, அவங்கள எனக்கு நான் கவனித்ததே கிடையாது, அவங்க என்னை பகைக்கிறாங்க, என்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் என் வழியில் போயிட்டு இருக்கிறேன் பிரதர், என்னை வாழ விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு எப்படியாவது ஜோம் பண்ணுங்க, எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க, எனக்கு இரவும் பகலும் ப்ரெஷராக இருக்குது, இரவும் பகலும் நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை பாராப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பிரதர், எனக்கு நிம்மதியே இல்லை. நிறைய பேர்களை இன்றைக்கு நம்ம சந்திக்கிறோம், இன்னொரு கூட்டத்தை சந்திக்கிறோம், இடம் வாங்கி போடுறாங்க, அது ஏன் இடம்னு சொல்லி வந்து கேஸ் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து ஐயோ சர்வேரை அழைத்து கொண்டு வந்து வெட்டுவேன் குத்துவேன் என்று சொல்லி அவங்க இடத்த வாங்கி போட்டு கொஞ்ச நாள் காணாமல் இருந்தாங்க, இல்லை வீடு கட்டிடுறாங்க. இன்றைக்கி எவ்வளவோ பிரச்சனைகள் பொல்லாத மனிதர்களினாலே வருகிறது. இந்த உலகம் பொல்லாங்கார்களாலே நிரம்பி கிடக்கின்றபடியினாலே
நிம்மதியாய் வாழ விடக்கூடாது, கற்களை தூக்கி வீச வேண்டும், அவர்களை நிம்மதியாய் இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி போரிடுகிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். ஒரு சிலருக்கு இப்படிப்பட்டவங்களை டீல் பண்றது, பதிலுக்கு சண்டை போடுறது, பதிலுக்கு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதெல்லாம் சகஜமான காரணம். நமக்கு அப்படி தெரியாதல்லவா? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆட்டுக்குட்டிகளாகி தானே இந்த பூமியிலே வாழ்கிறோம். நாம் கபடற்றவர்களாய் புறாக்களை போல இந்த பூமியிலே வாழ்கிறோம் அல்லவா? அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பெண் பதிலுக்கு திட்டவில்லை. இந்த பெண், இங்கே நாம் காண்கிற பெண் கெட்ட வார்த்தை சொல்லவில்லை, சபிக்கவில்லை, போராடவில்லை. அவள் அழுது கொண்டு நிற்கின்றாள். அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அங்கே 100 ஆண்கள் 500 ஆண்கள் ஒன்று சேர்ந்து கையில் கல்லை எடுத்துக்கொண்டு தூக்கி எரியணும், அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு அந்த கூட்டத்தில் எதுக்காக கல்லை தூக்கி எறியணும்னே தெரியாது. அவங்களும் கல்லை தூக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் அழிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அவள் ஒருவேளை பாவத்தில் பிடிபட்டால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நாம் பேச வேண்டாம். ஒரு பெண்ணை கொள்வதற்காக ஒரு 500 ஆண்கள் கையிலே கற்களை எடுத்துக்கொண்டு ஸ்டோன்ஸை கையில் வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அது எப்படி ஒரு பயங்கரமான நிலைமை என்று நான் சிந்திக்கிறேன். இயேசுவண்ட இந்த மாதிரியான ஒரு கேஸ் வந்து நிற்குது. அவர் அதை பார்க்குறாரு. இவ தனியாக நிற்கிறா, இவங்க 500 பேர் இருக்கிறாங்க, கல் எடுத்து நிற்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்த உடனே தான் அவர் அந்த இடத்துல குறுக்கிட்டு அவர் சில காரியங்களை அங்கு செய்வதை காண்கிறோம். இயேசு இந்த நாளிலே உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் செயல்படுவதை, உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பதை, கற்களை கையில் வைத்திருப்பதை ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். Jesus Christ sees your trouble, the agony you face, the enemies you face. உங்களுக்கு எவ்வளவு எதிரிகள் இருக்காங்க, உங்களை எப்படி அழிக்கணும்னு நினைக்காங்கிறத வந்து ஏசப்பா பார்க்குறாங்க. அதை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின அந்த நிருபம், தட் எபிசில், இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகள் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய பிள்ளைகள்ல வேற யாரையும் நீங்கள் நினைக்காதீங்க, நீங்களும் நானும் தான் அவருடைய பிள்ளைகள். அவர் சொல்லுகிறார், ஒருவன் உன்னை பகைத்தால் முதலாவது அவன் என்னை பகைத்தான் என்பதை நீ அறிந்து. ஒருவன் உன்னை பகைத்தால் அவன் முதலாவது என்னை பகைச்சிட்டான், அதுக்கு பிறகுதான் உன்னை பகைக்கிறாங்கிறத நீ தெரிஞ்சுக்க. யாராவது உங்க மேல கள்ள தூக்கி வீசணும்னு வராங்க, உங்களை எதிர்க்காங்க, உங்களை கரவு பண்றாங்க, உங்களை வேதனைப்படுத்துறாங்க, வார்த்தைகளை காயப்படுத்துறாங்க, கேஸ் போட்டிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுக்கிறாங்க, அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணி மிரட்டுறாங்கன்னா, அவர்கள் உங்களை இப்படி பண்றதுக்கு முன்னக்கூட்டி ஏசப்பாவை அப்படி பண்ணிட்டாங்க. அதுதான் அர்த்தம். தெய்வத்தை, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர்கிட்ட அவங்க பகையை வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம். இதை முதலாவது புரிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கையிலே நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் நம்மை பகைக்கிற பொழுது, நீ என்ன பகைக்கலப்பா, ஏசப்பா நீ பகைச்சிருக்கிற என்று நம்முடைய மனதிற்குள்ளாக நாம் சொல்ல வேண்டும். அதை ஜெபத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய ஊழியக்காரன், என்னை பகைக்கிறாங்க, இதை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு விரோதமாக கூட்டம் கூட்டுறாங்க, செயல்படுறாங்க, பேசுறாங்க, பாருங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் நீங்கள் சொல்லுகிற பொழுது செயல்படுகின்றவராய் அவர் இருக்கின்றபடியினாலே, நாமோ இப்படியாக ஒரு கூட்டம் நமக்கு விரோதமாய் கூடுகிற பொழுது நாம் ஓடி போகிறோம், நாம் அழுகிறோம். அந்த மென்டல் பிரஷர் தாங்க முடியாமல் நம்ம கவலைப்படுறோம். இல்லை இல்லை, அப்படி கவலைப்படுவதை விட, அப்படி அழுவதை விட, போக்கிடம் தெரியாமல் நாம் துடிப்பதை விட, நாம் ஆண்டவரண்டை ஓடி சென்று அவரிடத்துல இதை தெரியப்படுத்துவது நலமான காரியமா இருக்கு. இந்த கேஸ் ஆண்டவர்கிட்ட வந்துச்சுங்க. நாம ஆண்டவர்கிட்ட போவோம், ஆண்டவரே எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடியிருக்கிறதை நான் என்ன செய்ய என்று சொல்லி அவரிடத்துல நான் சொல்றேன். அது நமக்கு போதும். அப்போ ஆண்டவர் சொல்ற, உங்களை பாவர் இல்லாதவன் கல்லை தூக்கி வீசுங்கப்பா, முதல் கல்லை வீசுங்க அப்படின்னு ஒன்று. அந்த 500 பேர்களும் மனசாட்சினாலே கடிந்து கொள்ளப்பட்டு அந்த இடத்தை விட்டு கல்லை கீழே போட்டுட்டு எல்லாருமே போயிட்டாங்க. எல்லாரும் கையில் கல் வச்சிருக்காங்க, வெறியோடு இருக்காங்க. ஏசப்பா சொன்ன ஒரே ஒரு காரியத்தினாலே அவ்வளோ பேரும் கல்லை போட்டு போயிடறாங்க. அதாவது அந்த பெண்ணை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுகிறார், உயிரை காப்பாற்றுகிறார், அவளுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தார் என்பதை இதன் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறேன். ஒரு பெரிய ஆபத்து அவளுக்கு வர இருந்தது, அவள் உயிர் போக வேண்டி இருந்தது. இயேசுவோ அவளை காப்பாற்றுகின்றார். அனைவரையும் அவர் துரத்தி விடுகிறார், அனைவரும் போகும்படியே செய்கிறார். ஒரு வார்த்தையை பேசி, ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி 100க்கு அதிபதி சொன்னார். இங்கே ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், 500 பேர்களும் ஓட்டம் பிடிக்கின்றார்கள், கல்லை கீழே போட்டு போயிடுறாங்க. இந்த பெண்ணிற்கு வர இருந்த மிகப்பெரிய ஆபத்து நீங்கி போய்விட்டது, அவளுக்கு புது வாழ்வு கிடைத்து விட்டது.
ஒரு சனப்பொழுதில் 500 பேர்களையும் துரத்தி விடுவதற்கு நம்முடைய ஆண்டவராலே கூடும். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு 10 பேர்கள் சேர்ந்து உங்களை பகைக்கலாம், 100 பேர்கள், 1000 பேர்கள், 1,00,000 பேர் சேர்ந்து உங்களை பகைக்கலாம். இயேசுவண்டை நீங்கள் வருகிற பொழுது, இயேசுவை நோக்கி உதவி கோருகின்ற பொழுது இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் செய்கின்ற முதலாவது பெரிய அற்புதம், அதிசயம் என்னவென்றால் அத்தனை பேரையும் களைந்து போக பண்ணுகின்றார். அத்தனை ஆயுதங்களையும் வாய்க்காமலே போக பண்ணுகிறார். உங்கள் மேலே எத்தனையோ வழக்குகளை போட்டிருக்கலாம், அத்தனை வழக்குகளும் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக ஆண்டவர் செய்கின்றார். இதுதான் ஆண்டவர் செய்கின்ற அதிசயம், அற்புதம். அவ்வளவு சொல்லியிருப்பாங்க, நான் விடமாட்டேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு சனப்பொழுதிலே அவர்கள் காணாமலேயே போய்விடுவார்கள். உன்னோடு போராடியவர்களின் தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் செய்கிறவர்கள் வெட்கி இளைச்சை அடைந்து நாணி கூனி குறுகி போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். இது பெண்ணுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை சொன்னார், அவ்வளவுதான். அத்தனை பேரும் காணாமல் போய்விட்டார்கள், அத்தனை பேரும் மறைந்து விட்டார்கள், அத்தனை பேருடைய கற்களும் கீழே விழுந்து போய்விட்டன. இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் கூட இந்த நாளிலே செய்ய போகின்றார். உங்களுக்கு விரோதமாய் பல வருடமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறவங்க, உங்களை கேவலமாகவே பேசிட்டு இருக்கிறவங்க, உங்களை அழிப்பதையே முதல் நோக்கமாக வச்சிட்டு இருக்கிறவங்க எல்லோரும் காணாமல் போகும்படியாக, கரைந்து போகும்படியாக, காற்றோடு காற்றாக கரைந்து போகும்படியாக நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே செய்ய போகிறார். ஆண்டவருடைய கிருபை மிக பெரிதாக இருக்கிறபடியினாலே இந்த வருடத்தில், இந்த 2024 வருடத்தில் ஆண்டவர் உங்களுடைய எதிரிகளை மறைய பண்ணுவார், உங்களோட யுத்தம் செய்பவர்களை மறைய பண்ணுவார். அவர்களை நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். எங்கே இருக்காங்க, ரொம்ப நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களே, ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்களேன்னு சொல்லி நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் அவர்களை காண முடியாது என்பதை நீங்கள் இந்த நாளிலே அறிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு அண்டை நாம் வருகிற பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிற பொழுது அவர் நமக்கு தருகிற மிகப்பெரிய சுதந்திரம், நம்முடைய எதிரிகளை நம்மை விட்டு அவர் விளக்குகின்றார், யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், ஈட்டிகளை முறிக்கின்றார், அம்புகளை முறிக்கின்றார், ரதங்களை சுட்டரிக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதிகளாக இருப்பாங்க, சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும், யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்னா நிம்மதியாக தூங்க முடியுமாங்க? சந்தோஷமாக வாழ முடியுமா? வாழவே முடியாதுங்க. ஆனால் இயேசு அந்த யுத்தங்களை ஓய பண்ணும் பொழுது, எதிரிகளை அப்புறப்படுத்தி போடுகிற பொழுது ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். இந்த பெண்ணை பார்த்து இயேசு என்ன சொன்னார் என்பதை மாத்திரம் வாசித்து இந்த நாளின் தியானத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். பாருங்கள், யோவான் 8வது அதிகாரம், அங்கே பாருங்கள் 11வது வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றான். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். எல்லாரும் போயிட்டாங்கன்னு ஏசப்பா பார்த்தோன்னா, ஏன் ஒருத்தரையும் காணலையப்பா அப்படிங்கிறாரு. ஆமாம், எல்லாரும் போயிட்டாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ள தீக்கலப்பா, நீ போ, ஒரு புது வாழ்க்கையை நீ ஆரம்பி, மறுபடியும் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து சுகமாக இரு, இனிய உன் பாவ வாழ்க்கையில் நீ இருக்காதே என்று சொல்லி அந்த பெண் வாழ்வதற்கு இன்னொரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தாராம். புது வாழ்வு நம்முடைய ஆண்டவர் கொடுத்தாராம் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு சந்தோஷமா அந்த லேடிக்கு இருந்திருக்கும் பாருங்க. சாக வேண்டிய அவளை ஏசப்பா காப்பாற்றி, நீ போ, ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே நீ போ, இனி அவங்க உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க, இனி அவங்க உன்னை வேதனைப்படுத்த மாட்டாங்க, அதுக்கு அனுமதியில் எல்லாத்தையும் நான் விளக்கிட்டேன், நீ போய் ஒரு புது வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமாக இரு. இயேசுவண்டை வருகிற கொலையினர்களுக்கும், பகையினர்களுக்கும், தீயவர்களுக்கும், எவ்வளவோ பாவம் செய்தவர்களுக்கும் ஆண்டவர் பாவ மன்னிப்பை தந்து அவர்களுக்கு புது வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். இந்த பூமியிலே வாழுகிற எல்லோருடைய வாழ்க்கையும் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ரட்சிப்படைவதற்கு முன்பதாக, இயேசப்பாவை சந்திப்பதற்கு முன்பதாக, ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, ஆலயங்களுக்கு செல்ல ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, மனதளவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதற்கு முன்பதாக. அந்த மனதளவில் ஏற்படுகிற மாற்றத்தை யாராலும் காண முடியாது. வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கேடுகட்டதாக இருக்கிறது, சீரழிந்ததாக இருக்கிறது. இங்கே காணப்படுகிற பெண்ணுடைய வாழ்க்கையை போல இருக்கிறது. 2ஆவதாக இயேசுவை சந்தித்த பின்பு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அந்த வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது.
மிகவும் சமாதானமான வாழ்க்கையாக இருக்கிறது, புது வாழ்க்கையாக இருக்கிறது. இயேசு நம்மை புத்தம் புதியவர்களாக மாற்றுகின்றார். பழைவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டன, அசுத்தங்கள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டன, கவலைகள் எல்லாம் கடந்து போய்விட்டன, மனபாரங்கள் எல்லாம் போய்விட்டன, பயங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன. எந்த நேரத்தில் என்ன நடக்கும், அப்படி பண்ணிடுவாங்களோ இப்படி பண்ணிடுவாங்களோ என்று பயந்து பயந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் முடிந்து போய்விட்டது. எல்லாம் புதிதாக மாறுகிறது என்கிற நல்ல செய்தியை இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். என் மகனே, என் மகளை, புதிதாக ஒரு வாழ்க்கையை நீ ஆரம்பி. புதிதாக நீ சந்தோஷமான ஒரு மனிதனாய் மாறி, மனுஷியாய் மாறி நீ வாழ்ந்து கொள். நான் உனக்கு கிருபையை தருகிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன் எதிரிகளை உன் வாழ்க்கையை விட்டு நீக்குவேன், நான் உனக்கு புதிதான ஆசீர்வாதங்களை தருவேன், நீ சந்தோஷமாயிரு, எனக்கு பிரியமாய் நீ வாழ என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏசப்பா நினைச்சா யாருக்குனாலும் ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பாங்க. சவுல் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவராக அவர் இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதியாக அவர் இருந்தார், ஆண்டவருக்கு விரோதியாக இருந்தார். அவரை கூட ஆண்டவர் ஒரு நாள் சந்தித்து அவரை பவுலாக மாற்றி, ஊழியக்காரனாய் மாற்றி, உலகத்திற்கே அப்போஸ்தலனாய் மாற்றி, இத்தனை நிருபங்களை இந்த பைபிளை எழுதும்படியான மாபெரும் ஊழியக்காரராக மாற்றினார். புது வாழ்வு கொடுத்தார். பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் இயேசு புது வாழ்வு கொடுத்தார். இயேசு புது வாழ்வு தருகிற தெய்வம். எத்தனையோ லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு இந்த பூமியில் ஆண்டவரை அறியாத மனிதர்களுக்கு, இஷ்டம் போல வாழ்ந்தவர்களுக்கு இயேசு புது வாழ்வு தருகிறார். இயேசுவினாலே ஒரு மனிதனை புத்தம் புதியவனாக மாற்ற முடியும். உங்கள் பிள்ளைகளை புத்தம் புதிய பிள்ளைகளாய் மாற்ற முடியும். ஆவிக்குரிய கனிகள் உடையவர்களாய் இயேசுவினாலே மாற்ற முடியும். மனம் திரும்பாமல் வாழுகிற, கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமைப்பட்டிருக்கின்ற, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற, கெட்ட வார்த்தைகளுக்கு, கெட்ட நண்பர்களுக்கு, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை புதிய படைப்பாக மாற்ற முடியும். இந்த பெண்ணை ஆண்டவர் புதிய பெண்ணாக மாற்றினார், புதிய பிள்ளையாக மாற்றினார், புதிய வாழ்வு கொடுத்தார். திருந்தவே மாட்டாங்கன்னு நினைக்கிற உங்களை பிள்ளைகளை கர்த்தர் புதிய பிள்ளைகளாய் மாற்றி, உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக மாற்றி, சம்பாதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி, கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றி, உங்களை தூக்கி சுமக்கிற பிள்ளைகளாய் மாற்றி புதிய வாழ்வு கொடுப்பார் என்பதை நான் மகிழ்ச்சியாக சொல்ல விரும்புகிறேன். ஏசப்பட்ட வந்தா ஒரு வாழ்க்கை இருக்குங்க. ஏசப்பட்ட வந்தா எதிரிகள் காணாமல் போவாங்க. நீங்க ஏசப்பாவை நம்பி பாருங்க, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதம் ஒன்றுமே இல்லாமல் போகிறத பார்ப்பீங்க. உங்களை அழிப்பேன்னு சொல்கிறவங்களாம் காணாமல் போவதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பைபிளில் எவ்வளவோ பேர்களை நான் காண்கிறேன். ஏசப்பாவுடைய பிள்ளைக்கு விரோதியாக எந்திரிச்சவங்க யாருமே நின்றுதாக சரித்திரம் இல்லவே இல்லை. இந்த நாளிலே நீங்கள் யாரையோ நினைத்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதிகளாக இருப்பவர்களை குறித்து நீங்கள் பாரத்தோடு இருக்கிறீங்க. அதனால தான் ஏசப்பா இப்படிப்பட்ட ஒரு செய்தியை உங்களுக்கு அவர் தந்திருக்கின்றார் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற்றும் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவரால் எல்லாம் மாற்ற முடியும் என்று விசுவாசியுங்கள். எதிரிகளை கண்டு பயப்படாதிருங்கள், யுத்தங்களை கண்டு பயப்படாதிருங்கள். அப்பொழுது ஆண்டவர் இந்த பெண்ணுக்கு செய்தபடி உங்களுக்கும் செய்வார், புது வாழ்வு தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்நாளிலும் கூட எதிரிகளின் நிமித்தமாக மனசோர்ந்து போயிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் இடத்துல வருகிறேன். எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ நெருக்கங்கள் ஐயா, எவ்வளவோ கஷ்டங்கள் ஐயா, அது மத்தியிலே நம்முடைய பிள்ளைங்க வாழ்கிறாங்கப்பா. இறைவா, இப்பொழுதே அவர்களுக்கு நீர் இறங்க வேண்டும். இப்பொழுதே அவர்களுக்கு நீர் மனம் இறங்க வேண்டும். இப்பொழுதே அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இப்பொழுதே அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் ஐயா. எப்படியாவது கர்த்தர் உதவி செய்யுங்க, எப்படியாவது கர்த்தர் உதவி செய்யுங்க. எப்படியாவது ஆண்டவரை சூழ்நிலைகளை மாற்றுங்க, வேதனைகளை மாற்றுங்கப்பா. எதிரிகளின் நிமித்தமாக, வழக்குகளின் நிமித்தமாக, கம்ப்ளைண்ட் போலீஸில் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி அது நிமித்தமாக, கெட்ட வார்த்தைகளை கேட்டது நிமித்தமாக மன உடைந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. யுத்தம் உம்முடையது, கர்த்தருடையது ராஜா. யுத்தத்தை செய்யுங்க. உன்னோடு போராடியவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று நீங்கள் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும் என்று சொல்லியிருக்கீங்களே, நன்றி. எனக்கு விரோதமாக செய்வனை பண்ணியிருக்கிறாங்க, மந்திரவாதிகள் ஆவிகள் அனுப்பியிருக்கிறாங்க, என் குடும்பத்தில் பல பயங்கரங்கள் இருக்குன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே அமைதி சமாதானத்தில் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் அப்படியே செய்வீர். நன்றி. யுத்தங்களை ஓய பண்ணுவீர். நன்றி அப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அதிகமாக ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. எங்கள் பரம தகப்பனை நீர் ஒருவரே அந்த வியாதிகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை சுகமாக்க முடியும். இப்பொழுதே நம்முடைய வல்லமையை ஊற்றும், இப்பொழுதே நம்முடைய வல்லமையை ஊற்றும். ஊற்றி கர்த்தாவே தோத்திரம் ஐயா, எப்படியாவது நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். என்ன வியாதியாக இருந்தாலும் சுகம் கிடைக்கட்டும், எவ்வளோ பெரிய புண்ணாக இருந்தாலும் ஆறி போகட்டும், கட்டியாக இருந்தால் மறையட்டும், செயல்படாத அவயமாக இருந்தால் அது இப்பொழுது செயல்படட்டும், வேதனை இருந்தால் இப்பொழுதே மறையட்டும். பரம மருத்துவனை ஒரு சனப்பொழுதில் எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் அதை மாற்றி போடுவதற்கு உங்களுக்கு வல்லமை உண்டு. சுகமளிக்கிற நம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும் என்று கெஞ்சுகிறோம். நீங்கள் அப்படியே செய்வீங்க. உமக்கு நன்றி அப்பா. நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக நன்றி இறைவா. இப்பொழுது கூட ஆண்டவரே வருமானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், எதிரிகளின் நிமித்தமாக சூழ்ச்சி நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்து போன பிள்ளைகள், படித்து முடித்து எத்தனை வருடமாகியும் வேலை கிடைக்காமல் இருக்கிற பிள்ளைகள், கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்திருக்கிறவங்க, விசாவுக்காக காத்திருக்கிறவங்க, நல்ல காரியங்கள் நடக்காதா என்று காத்திருக்கிறவங்க எல்லாரையும் நினைத்து கொள்ளுங்க. கடனே வேண்டாம்ப்பா, வட்டியே வேண்டாயா, நம்முடைய பிள்ளைகள் தலைகுனிந்து நிற்க வேண்டாம். அனைத்து கடன்களையும் கர்த்தர் சந்திப்பீராக. இன்றைக்கு ஒரு வாசலை திறப்பீராக. உடைய பிள்ளையை கொடுக்கிறவர்களை மாற்றுவீராக. நீர் அப்படியே செய்ய போய் அன்பிற்காக உமக்கு சோத்திரம்ப்பா. கிருபை 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 தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். ஆண்டவரை நீங்கள் வழி நடத்துங்க, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க, மகிமைப்படுங்கப்பா. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே ஆண்டவரை பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்களுக்கு எப்படியாவது வாழ்க்கையில் மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. பிள்ளைகளை ரசிங்கப்பா. மொபைல் ஃபோன் வாங்கித்தா, பைக்கை வாங்கித்தா, அதை வாங்கித்தா, இதை வாங்கித்தான் சண்டை போடுறவங்க, கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிறவங்க, வாலிபத்தின் பாவங்களை சிக்கியிருக்கிற பிள்ளைகள், வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு சொல்கிற பிள்ளைங்க, இப்படி வைத்துக்கொண்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிற பெற்றோர்களுக்கு எப்படியாவது நிம்மதியை தாரும். எங்கள் வாலிபர்களை எப்படியாவது சந்தியும். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு சோத்திரம். வயதானவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி இப்படி 2 கைகளாலே அவர்களை ஏந்தி கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படியே ஆண்டவரை உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க, அமைதி சமாதானத்தை கட்டளையிடுங்க. இறைவா, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் நாட்டை, தாய் திருநாளை இந்தியாவை, தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், போதக பிதாக்கள், விசுவாசிகளை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிங்க. நாசிரே திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நம்முடைய ஊழியங்களின் நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜபத்தினாலே காணிக்கையால் தாங்குகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. அப்பா, அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் உள்ளத்தில் அநேகரை தங்கும்படி அழைத்து கொண்டு வாங்க. வேலை செய்ய நல்ல உள்ளம் படைத்தவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். ஊழியங்கள்